பொதுவா நெறையா பேர்த்தோடைய கேள்வி என்ன? ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அப்ப அவங்களுடைய ஒரு நடுத்தர வயசுக்கு மேல வந்த உடனே, சிறு வயசுல கூட வராது. எப்படின்னா, ஒரு 25 வயசு வரைக்குமே பணத்தாசை வராது. அந்த 25 வயசுக்கு மேல 40 வயசு அந்த காலகட்டத்தில பார்த்துட்டோம்னா, 50 வயசு கூட போலாம் சில பேத்துக்கு. சாமி நான் எப்போ நல்லா இருப்பேன்? எனக்கு எப்போ நல்ல காலம் வரும்? நான் எப்போ சம்பாரிப்பேன்? எப்போ வருமானம் வரும்? இதான் கேள்வி. அதாவது வருமானம் வரக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜாதக ரீதியா சொல்லணும், ஜோதிட ரீதியா அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 2ஆம் இடத்துக்கு அதிபதியும், 10ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடம். இந்த மாரி இந்த பாவகத்துக்குள்ள தசாபுத்தி நல்ல நிலைமையில இருந்து வரும்பொழுது, பொருளாதாரத்த குடுக்கக்கூடிய பாவகம் 2ஆம் பாவகம் தான். பணத்த குடுக்கக்கூடிய கிரகம் குரு. இதோடைய அவங்க நல்ல நிலைமையில இருந்து தசா நடத்தும்போது, நீங்க எந்த காலகட்டத்திலும் பார்க்க வேணாம். எப்பயுமே பார்க்க தேவையில்ல. பணம் வந்துரும். இதில நாங்க என்ன செஞ்சா ஒரு குறிப்பு. நாங்க என்ன செஞ்சா பணம் வரும்? நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அது வர வேண்டிய நேரம் வந்தா வந்துரும். அதனால இல்ல பரிகாரம் நான் ஏதாவது செய்யணும், எனக்கு பணம் கொட்டணும். இல்ல இங்க நம்மள்ட்ட வந்து கேட்கிறது தான். ஏதாவது தெய்வ நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையோட இருங்க. நல்ல உழைங்கள். அதிகமா ஆசைப்பட்டு இருக்கிறத நகை நட்டுலாம் பேங்க்ல அடமானம் வச்சுப்புட்டு, தெரியாத தொழில தொடங்காதீங்க. நஷ்டமாகறதுக்கு சொல்றேன். வீடு வாசல்லாம் போய் அடமானம் வச்சுப்புட்டு, ஏதாவது பணம் சம்பாரிக்கிறோம்னு போய் ஏதாவது தொழில் தெரியாத தொழில தொடங்கி, அதுக்கு தான் இங்க ஜாதகம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமா? இந்த நேரத்தில் தொடங்கினால் முதலீடு வருமா? சம்பாரிக்கலாமா? 1. 2வது உங்களுக்கு அந்த நேரம் அப்படிங்கும்போது லக்கணத்துக்கு 2ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் வலுப்பெற்று தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக தொழில் முன்னேறம் அடையும். அது சரியில்லாம வந்துச்சுன்னா நஷ்டத்த உண்டு பண்ணும். அப்ப நம்ம இந்த மாரி நஷ்டம் அப்ப எங்க போயிரும்? எந்த ஒரு காரியங்களும், செயல்களும் வருவதற்கு முன்னாடி அந்த மாரி ஆளுகள தொடர்பு வைக்கும். அப்ப அது மாரி வச்சு என் நண்பன் சொன்னேன், மாமன் சொன்னேன், மச்சான் சொன்னேன், அண்ணன் தம்பி சொன்னான்னு சொல்லி தொழில தொடங்குவோம். நஷ்டமாயிரும். இதே வருவதற்கும் இவர்கள் சொன்னார்ன்னு போய் தொடங்குவோம். வருமானமும் வரும். அப்ப நேரம், காலத்த பார்த்து எப்ப நம்ம தொடங்கணும்னு பார்த்துட்டு தொடங்குங்க. சரிங்களா? அந்த நேரத்துக்கு பணம் வரும். அப்ப நல்லா வாழ்வதற்கு நேரம் வந்துரும். சரிங்களா? நன்றி.